வாழ்க வளமுடன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன், செபி ரிஜிஸ்டர்டு ரிசர்ச் அனலிஸ்ட். இன்னைக்கு 13 பிப்ரவரி, அதாவது எஸ்டர்டே வீடியோவில் சொல்லியிருந்தேன். சாதாரண வெள்ளிக்கிழமைனாலேயே நம்ம மார்க்கெட் இறங்கும். இதில் 13ஆம் நம்பர் வேற சேர்ந்து வருது. ஸோ 13 பிப்ரவரி இன்னைக்கு மார்க்கெட்டு வச்சு செஞ்சுட்டாங்க. நியர்லி 340 பாயிண்ட் டவுன் ஆயிடுச்சு. அதாவது இந்த ட்ரேட் டீல் முடிஞ்சதுக்கப்புறம் நிஃப்டி ஒரு கேப் அப் வந்துச்சு பார்த்தீங்களா? அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு 200 பாயிண்ட் இறங்குச்சுன்னா போதும். இந்த ட்ரேட் டீலுக்கு மார்க்கெட்டுக்கு சம்மந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆக போகுது. ஓகேங்களா? இன்னும் ஒரு 200 பாயிண்ட் இறங்குச்சு அப்படின்னா 25,100 வந்துச்சு அப்படின்னா ஓகே ஃபினிஷ். இந்த ட்ரேட் டீலுக்கு மார்க்கெட்டுக்கு சம்மந்தம் கிடையாது. அதனால மார்க்கெட்டில் 5 பைசா பிரயோஜனம் கிடையாது அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன் கிரியேட் பண்ண போகிறாங்க. அது நமக்கு நெக்ஸ்ட் வீக் தெரிய போகும். ஓகேங்களா? அதாவது ஈக்விட்டி மார்க்கெட் தான் இறங்குது அப்படின்னு கோல்டில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தா அதுவும் இறங்கிட்டு இருக்குது. சரி, சில்வரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னா சில்வரும் இறங்கிட்டு இருக்குது. சரி, கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னா கிரிப்டோ கரன்சி நாயடி பேயடி அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகே, டாலரில் பண்ணுறோம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னா டாலரும் வீக் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா? இப்போ எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டுமே டவுன் ஆகிட்டு இருக்குது எக்ஸப்ட் எஃப்டி பாண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது. ஸோ இந்த எஃப்டி பாண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு 6% 8% ஒரு 9% வரையும் பாண்டில் சாலிடான ரிட்டர்ன் கிடைச்சிட்டு இருக்கும். ஸோ இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எல்லாமே கதற அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு ஒரு எண்டே இல்லையா அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்குது. ஓகேங்களா? இன்னைக்கு மார்க்கெட் இறங்குனதுக்கு 5 ரீசன் என்ன, எதனால மார்க்கெட் இன்னைக்கு இவ்வளோ டவுனு. அதாவது யூஎஸ் மார்க்கெட்டு கூட அந்த அளவுக்கு டவுன் ஆக கிடையாது. ஏன்னா நம்ம மார்க்கெட்டு இப்படி வீக் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ எல்லாத்தையும் பார்த்தாலும் எங்கேயும் ஸ்கிப் பண்ண பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவரையும் அர்ஜுன் பங்கு மார்க்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகேங்களா? ரைட். இப்போ மார்க்கெட் இறங்கினதுக்கு அந்த 5 ரீசன் என்ன அப்படிங்கிறது மெயினாக பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ரஷ்யாவுடைய பிரசிடென்ட் புட்டின் பல்ட்டி அடிக்க போறாரு அப்படின்ட்டு ப்ளூம்பர்க்ல நியூஸ் வந்திருக்குது. இது எந்த ஒரு அஃபீஷியல் நியூஸ் கிடையாது. ரஷ்யன் கவர்மெண்ட்டோ இல்லை அமெரிக்கன் கவர்மெண்ட்டோ இது அஃபீஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ண கிடையாது. பட் ப்ளூம்பர்க்ல ஒரு நியூஸ் கொடுத்துருக்குறாங்க. என்ன அப்படின்னா, யூஎஸ் அண்ட் ரஷ்யா ஒர்க்கிங் டுகெதர் ஆன் ஃபோசில் ஃபியூல்ஸ். அதாவது ரஷ்யாவும் யூஎஸும் 2 பேரும் கை கோர்த்துக்கிட்டு தமிழில் சொல்லணும் அப்படின்னா பதைப்படிவ ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபோசில் ஃபியூல்ஸ். ஸோ இதுக்கு 2 பேருமே கை கோர்க்க போகிறாங்க. அதுக்கப்புறமா நேச்சுரல் கேஸுக்கு ஜாயிண்ட் வென்ச்சர் ஆக போகிறாங்க. ஆஃப்ஷோர் ஆயில் அண்ட் கிரிட்டிக்கல் ரா மெட்டீரியலில் 2 பேரும் பார்ட்னர்ஷிப் ஆக போகிறாங்க. இதனால் வின்ஃபால் கெயின்ஸு யூஎஸ் கம்பெனிஸுக்கு வரப்போகுது. ரஷ்யா அகைன் யூஎஸ் டாலருக்கு திரும்ப போகிறாங்க. இனிமேல் அந்த ரஷ்யாவோட ரூபில் அதனுடைய செட்டில்மெண்ட் கிடையாது, யூஎஸ் டாலரில் தான் இனிமேல் செட்டில்மெண்ட் நடக்க போகுது அப்படின்ட்டு பெல்ட் அடிக்க போகிறாங்க அப்படின்ட்டு ப்ளூம்பர்க்லேருந்து நியூஸ் வந்திருக்குது. ஒருவேளை இது அஃபிஷியல் நியூஸ் ஆச்சு அப்படின்னா இதனால் என்ன கிராஷ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கோல்டு அண்ட் சில்வர் நல்லாவே பெரிய லெவலில் கிராஷ் ஆகும். யூஎஸ் டாலர் ஸ்ட்ராங் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியா அந்த பிரிக்ஸ் கண்ட்ரி எல்லாம் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரும். காரணம் என்னன்னா, இந்த பிரிக்ஸ் கண்ட்ரியில தான் ரஷ்யாவும் இருக்குது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த பிரிக்ஸ் கண்ட்ரி எல்லாமே ஒன்று சேர்ந்து டாலரைசேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது டாலரை மதிப்பிழக்க வச்சுட்டு பிரிக்ஸ் கண்ட்ரிங்களுக்குன்னு ஒரு புதுசாக ஒரு நாணயத்தை உருவாக்கலாம் அப்படின்னு ரீசெண்டாக நடந்த பிரிக்ஸ் மீட்டிங்லாம் டிஸ்கஸ் பண்ணாங்க. ஆனால் இப்போ ரஷ்யா அகைன் யூஎஸ் டாலருக்கே செட்டில்மெண்ட் போகுது அப்படிங்கிற பட்சத்தில் இது இந்த பிரிக்ஸ் கண்ட்ரிங்களுடைய கரன்சிக்கு சம் ப்ராப்ளம் வரும். ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட் ரீசன் மார்க்கெட் இறங்குறதுக்கு. செகண்ட் ரீசன் அப்படின்னா ஆந்த்ராபிக், அதாவது ஏஐ டூல். இந்த ஏஐ டூல் வந்ததுனால இந்தியன் ஐடி ஸ்டாக் எல்லாமே நான் எடி பேயடி அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ஒரு வாரத்தில் மட்டும் இந்தியன் ஐடி ஸ்டாக்ஸு 10% டவுன் ஆகிருக்குது. ஓகேங்களா? மெயினாக டிசிஎஸ் எல்லா ஐடி ஸ்டாக்குமே இறங்கிட்டு இருக்குது. இந்த ஆந்த்ராபிக்கோடைய மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் நம்ம இந்தியாவுடைய டாப் ஐடி கம்பெனியோட அதிகமாக வந்திருக்குது அப்படின்ட்டு இன்னைக்கு ரிப்போர்ட் வந்திருக்குது. அதுக்கு அடுத்ததாக தேர்ட் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, யூஎஸில் எஸ்டர்டே அன்எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா வந்தது. இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா ஸ்ட்ராங்காக வந்திருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ராங்காக வந்திருக்கிறதுனால யூஎஸில் ரேட் கட்டு இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஃபோர்த் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, யூஎஸ்ஓடைய இன்ஃப்ளேஷன். இந்த வீடியோ நான் 6 o'clock ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போ 7 o'clock யூஎஸ்ஓடைய இன்ஃப்ளேஷன் வரப்போகுது. ப்ரீவியஸாக இருக்கிறது இன்ஃப்ளேஷன் 2.7%, இப்போ எக்ஸ்பெக்டேஷன் 2.4%. ஸோ இன்ஃப்ளேஷன் ஒரு பெட்டராக வராது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபோர்காஸ்ட்டு.
அதுக்கு அடுத்ததாக ஃபிஃப்த் ரீசன் நமக்கெல்லாம் தெரிஞ்சது தான், நம்ம இந்தியன் ருப்பி ரொம்ப வீக் ஆகிட்டு இருக்குது. இப்போ ரீசெண்டாக 92க்கு போச்சு, இன்றைக்கி வந்து 90.70 அரௌண்டில் சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதுதான் வந்து இப்போ இருக்கிற நெகட்டிவ் நியூஸு. எஃப்ஐஸு செல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ வந்து சொல்ல முடியாது. காரணம் என்னென்னா எஃப்ஐஸ் இந்த ஒரு வாரமாக பையிங்கில் தான் இருக்கிறாங்க. அதனால் வந்து எஃப்ஐஸ் வந்து அக்ரெசிவாக பை பண்ண கிடையாது, பட் ஸ்லைட்லி வந்து பை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ எஃப்ஐ செல் பண்ணுறாங்க அப்படின்ட்டு இந்த 1 வீக் டேட்டா வச்சு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இந்த 1 வீக்கில் இந்த லாஸ்ட் 3 days வெனஸ்டே கூட நிஃப்டி வந்து 26,000 இருந்துச்சு. 26,000 ஹை, வெனஸ்டே வந்து ஹை. இன்னைக்கு வந்து 25,470 வந்துருச்சு. ஸோ 530 பாயிண்ட்ஸ் இறங்கிடுச்சு. வெனஸ்டே வந்து ஹைக்கும் இன்னைக்கு க்ளோஸ் ஆனதுக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போ யூஎஸ் மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா ஆப்பிள் 6% டவுன் ஆயிருக்குது, சிஸ்கோ 12% டவுனு, அமேசான் 3% டவுன் ஆயிருக்குது. அதாவது இந்த ஏஐ டூலுங்கனால. அதுக்கு அடுத்ததாக வந்து யூஎஸ்ஏவுடைய 10-year பாண்ட் ஈல்டு 4.1ல சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குது. பிரண்ட் க்ரூட் $68 பெர் பேரலுக்கு வந்துருக்குது. கோல்டு 2.75%, நியர்லி 3% டவுன் ஆயிருக்குது. சில்வரு 9% டவுன் ஆயிருக்குது. பிட்காயின் $65,000 சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எஸ்டர்டே எக்ஸிஸ்டிங் ஹோம் சேல்ஸ் டேட்டா வந்துச்சு. அது வந்து செப்டம்பர் 2024 லோவஸ்ட் லெவல் வந்திருக்குது. ஓகேங்களா? யூஎஸ் மார்க்கெட் பொறுத்தவரையும் என்ன நடந்திருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எஸ்டர்டே பொறுத்த வரையும் அதாவது S&P 500 1.5% டவுன் ஆயிருக்குது. டோ ஃபியூச்சர் 1.3%, நாஸ்டாக் 2% டவுனில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. ஓகேங்களா? ஸோ யூஎஸ் மார்க்கெட் ஒரு பக்கம் இறங்கிட்டு இருக்குது. அதை யூஎஸ் மார்க்கெட்டாவது நல்லா நான் ஸ்டாப்பாக ஏறிட்டு இறங்கிட்டு இருக்குது. ஆனால் நம்ம மார்க்கெட் ஏறாமையே இறங்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து ஒரு மிகுந்த வேதனை கொடுக்குது. ஓகே, இன்னைக்கு மார்னிங் ஏசியன் மார்க்கெட்டை பொறுத்தவரையும் ஜாப்பனீஸ் நிக்கி 1.21% அண்ட் ஹேங்சங் இண்டெக்ஸ் 1.75%, ஷாங்காய் இண்டெக்ஸ் 1.25% டவுனில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. நம்ம கிஃப்ட் நிஃப்டி ஆல்மோஸ்ட் 175 பாயிண்ட்ஸ் வந்து 200 பாயிண்ட்ஸ் டவுனில் தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி தான் ஓப்பன் ஆச்சு. 200 பாயிண்ட்ஸ் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு ரொம்ப நேரமாக சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு 25,500 to 550ல். ஆனால் லாஸ்ட் 230க்கு மேலே நல்லா வெர்டிக்கலாக இறங்குச்சு. ஃபைனலாக வந்து 25,471ல் செட்டில் ஆகுது, 1.3%. சென்செக்ஸ் 1,048 பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆகுது, 1.25%. 82,626ல் செட்டில் ஆயிருக்குது. இந்த வாரம் பொறுத்தவரையும் சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டி நியர்லி 1% டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது. செக்டார் வைஸ் பார்க்கும்போது எல்லா செக்டாருமே நீங்கள் வந்து டவுன் தான். எனர்ஜி, மெட்டல், ரியாலிட்டி 2% to 3% டவுன் ஆயிருக்குது. ஐடி, கன்சியூமர் டியூரபிள்ஸ், எஃப்எம்சிஜி, டெலிகாம், ஆட்டோ, பவர், பிஎஸ்சி பேங்க், இன்ஃப்ரா, ஆயில் அண்ட் கேஸ் இதெல்லாமே வந்து நியர்லி 1% to 1.5% டவுனில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. ஐடி இண்டெக்ஸை பொறுத்தவரையும் இந்த ஒரு வாரத்தில் 9% டவுனில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. ஓகேங்களா? ருபி 90.64ல் செட்டில் ஆகுது. எஸ்டர்டே 90.59ல் செட்டில் ஆயிருந்துச்சு. இதுதான் பிறகு முக்கியமான நியூஸு. மற்ற நியூஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ரிலையன்ஸு ஜெனரல் ஆத்தரைசேஷனில் வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க வெனிசுலா ஆயில் வந்து பை பண்ணுறதுக்காக. ஆர்பிஐ ஐசிஐசி ஏஎம்சிக்கு அப்ரூவ் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் வந்து கரூர் வைசியா பேங்க் 9.9% ஸ்டேக் வந்து பை பண்ணிக்கலாம் அப்படின்னு ஆர்பிஐ வந்து அப்ரூவ் கொடுத்துருக்குறாங்க. இன்னைக்கு வந்து முத்தூட் ஃபைனான்ஸ் வந்து நியர்லி 12% டவுன். அதாவது எஸ்டர்டே வந்து சூப்பரான ரிசல்ட்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அதனுடைய எம்டி ஜார்ஜ் அலெக்சாண்டர் முத்தூட் அவர் என்ன கமாண்ட் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னா, கோல்டு லோன் ஏயுஎம் அதாவது அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் ரைஸ் பண்ணிக்கிறாரு. 36% 45% வந்து ரைஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் வந்து அதிகமாக இருக்குது. அதனால வந்து முத்தூட் ஃபைனான்ஸ் ஓவர் வேல்யூஷன் வச்சு அடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இனிமேல் வந்து நல்ல ரிசல்ட்டு அப்படின்ட்டுலாம் போயிட்டு கண்ணை மூடிட்டு வாங்கிடக்கூடாது. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அவங்க மேனேஜ்மெண்ட்ல எதுவும் கைடன்ஸ் கொடுக்குறாங்களா அப்படின்னு வாட்ச் பண்ணிட்டு தான் அடுத்துதான் அந்த ஸ்டாக்கை வாங்கணும். ஓகேங்களா? ரைட், இப்போ இருக்கிற முக்கியமான ஈவெண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃப்ரைடே ஈவினிங் 7 o'clock இன்னும் ஒரு 30 minutesல யூஎஸ்ஓடைய இன்ஃப்ளேஷன் வரப்போகுது. அதுக்கு அடுத்தது வந்து கோர் இன்ஃப்ளேஷன் வரப்போகுது. இதுதான் இப்போ இருக்கிற முக்கியமான ஈவெண்ட். இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது யூஎஸ் மார்க்கெட்டு 100 பாயிண்ட்ஸ் டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. யூரோப் மார்க்கெட்டும் வந்து ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஒன்றும் பெருசாக சிக்னிஃபிகண்ட் மூவ்மெண்ட் இல்லை யூரோப் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஓகே, இதுதான் மார்க்கெட் இறங்கினதுக்கு ரீசன். மறுபடியும் நெக்ஸ்ட் வீக் நமக்கு மார்க்கெட் எப்படி இருக்க போகுது. நெக்ஸ்ட் வீக் நமக்கு வந்து ஹாலிடேலாம் பற்றி எதுவும் கிடையாது. மகா சிவராத்திரியும் ஹாலிடே வரும், ஆனால் அது வந்து சண்டேவாக போயிடுச்சு. அதனால் ஒரு லீவ் வந்து வேஸ்ட்டாக போயிடுச்சு. எனிவே, இப்போ நெக்ஸ்ட் வீக் மார்க்கெட் எப்படி இருக்கும், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், வீக்லி லெவல்ஸு, இம்பார்ட்டன்ட் டேட்டா, எஃப்ஐஸ் உடைய பொசிஷன், இது எல்லாமே வந்து சண்டே வீக்லி அனாலிசிஸ் ரிப்போர்ட்டில் ஷேர் பண்ணிடுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க்கை வளமுடன்.